சரிப்பா. கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததுல எந்த ஊரு? நம்பியூர் வச்சுப்பா. நம்பியூர் யாரா? நம்பியூர். எல்லாரும் போய் காலில் விழுப்பா. சரிப்பா. நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா. அப்படியா? தகப்பனுக்கு உடல்நல சரியில்லைன்னு வந்தது யாருப்பா? அதனால கருப்பசாமி கனியை கொண்டுட்டு போனோம். அதனால இப்போ ஒரு மாற்றம் தெரிஞ்சு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கூட்டி வந்தாச்சு. போய் காலில் விழுந்து. அதே போல கருப்பசாமி எந்த இடைஞ்சல் இல்லாம அவருக்கு உசிருக்கு ஆபத்து இல்லாம கருப்பசாமி இன்னும் கொஞ்சம் காலங்களுக்கு காப்பாத்தி கொடுத்தா போதுமாப்பா. திட்டமா நீ கேட்டது போல அதுல ரிப்போர்ட்ல இருக்கிற மாதிரி அடுத்த டைம் போய் ஸ்கேன் பண்ணும்போது அந்த எழுத்து வராம இருந்தா போதுமா? போதும்ல. அதனால நான் கருப்பசாமி மருந்து மாத்திரையிலே சரி பண்ணி சர்ஜரி இல்லாம சரி பண்ணி கொடுத்தா போதும்ல. நான் கருப்பு அமைச்சு கொடுக்குறேன். இதை கொண்டுட்டு போய் தவறாம அவனுக்கு கொடுத்துரு. சரியா? வர்ற பௌர்ணமிக்கு வரும்போது எனக்கு ரோஜா பூல ஒரு மாலையும் 108 கனியில் ஒரு மாலையும் கொண்டுட்டு வா. 90 நாளுக்குள்ள அந்த தடம் தெரியாம உனக்கு நான் பண்ணி கொடுத்தேன். இதை பாங்கா வச்சுக்கப்பா. குடும்பத்துலயும் ஒவ்வொரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு சாமி. அது வராது. யாருக்குமே அடுத்தடுத்து ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அப்படித்தானே? அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லடாமானே. இப்ப மெயின் பிரச்சனையை வந்து உன் தகப்பனுக்கு தான். அதனால முதல் அவனை சரி பண்ணிடுவோம். இப்ப இந்த இன்னொரு கனியை கொண்டு இருக்கிறத பாங்கா வச்சுக்க. எந்த சிக்கல் இல்லாம கருப்பன் காப்பாத்தி கொடுத்துறான். பௌர்ணமிக்கு என்ன வந்து பார்ப்போம். கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எல்லாரும் போய் மறுபடியும் இங்க அல்ல விழுப்பா. சரிப்பா. இதுல யாருப்பா திருட்டு பட்டம் கட்டுறாங்களா? திருட்டு பட்டம் யாரு? திருட்டு பட்டம் கட்டுறது அவன் மட்டும் உள்ளவா, மற்றவன் வெளியில போய்ப்பார். திருட்டு பட்டம் கட்டுறாங்களாப்பா. அதனால கருப்பசாமி நமக்கு வந்து திருட்டு பட்டம் கட்டாம சரி பண்ணி கொடுக்கணுமா? நீ வாங்கலே இல்லை, அதுல எந்த மாற்றமும் இல்லையில்ல. சரி, போய் காலில் வந்துட்டோம். போய் காலில் வந்துட்டு ஓடு. நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, நீதே எனக்கு ஒரு நல்ல வழி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் என் கனியை கொண்டுட்டு போய் அங்கே வச்சிரு. உன்னோட இருப்பிடத்தில் உனக்கு எந்த திருட்டு பட்டமும் வர்றதுக்கு இல்லாமல் நான் கருப்பசாமி உனக்கு கூட இருந்து வீட்டையும் கட்டி கொடுத்து கடன் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் கருப்பன் வாழ வச்சா போதுமாப்பா. கிட்டவா, நான் உனக்கு இதை அமைச்சு கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் பாங்கா வச்சுக்க. சரியா? வர்ற பௌர்ணமிக்கு வர்ற திங்கக்கிழமை அன்னைக்கு எனக்கு மாலை பாட்டில்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடணும். அடுத்த 30 நாளுக்குள்ள அந்த பணம் போன இடம் எங்கே அப்படின்னு அவனுக்கே கண்ணுக்கு தெரிஞ்சிடும். அப்படி இருந்தால் போதும்ல. கூட வரம்பு. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்தத செங்கப்பள்ளி வச்சுப்பா. என் குதிரை செங்கப்பள்ளி வச்சு. சரிப்பா. கருப்பசாமி பார்த்து வச்சிருக்கிறத அமைச்சிடலாமா? அதனால 2 பக்கமும் சரியா வருது. இருந்தாலும் பொண்ணு கட்டவும் ஜம்மதிக்கு வாங்கணும். அதனால பொண்ணும் சரிங்கிற மாதிரி கருப்பை உருவாக்கினா போதுமாப்பா. போய் காலில் வந்துட்டு ஓடு. சரிப்பா. அதே போல் இங்கே சம்மதம் வாங்குற மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து அதே போல் 2 பக்கம் சம்மதிக்கு வச்சுறேன். அதே மாதிரி பணம் ரொம்ப நாளாக நின்னே கிடக்குது அப்படின்னு நான் வந்து கேட்டேன். அதனால் கொஞ்சம் கைக்கு வந்த மாதிரி என் கண்ணுக்கு தென்படுதேப்பா. வந்துச்சா வரலையா? கொஞ்சம் வந்துச்சு. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் உனக்கு வாங்கி கொடுத்தா போதுமா? அதனால் மறுபடியும் போய் காலில் வந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி உனக்கு பணமும் வசூல் பண்ணி கொடுத்துறேன். பார்த்துருக்கிற பொண்ணையவே உனக்கு அமைச்சும் கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. கிட்டவா, நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இதை பாங்கா வச்சுக்க. இதை எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டு நீ எதிர்பார்த்தது போலயே எல்லாரும் போல நம்மளுக்கும் ஒரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி பணத்தை கொடுத்துறேன் வாங்கி. அதே மாதிரி திருமணமும் பார்த்து வச்ச பிள்ளையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்ச போதும்ல. பௌர்ணமிக்கு என்ன வந்து பார்த்துட்டு போப்பான். கருப்பசாமி மறுபடியும் ஈரோடு வச்சுப்பேன். குதிரை ஈரோடு. சரிப்பா. இதுல தேங்காய் வியாபாரம்ன்றது யாருப்பா? ஓடி போய் உங்க கட்டுமனையை சுத்தி பார்த்தேன். அதனால இப்ப போயிட்டு இருக்கிற மாதிரியே ஆளு மட்டும் நிரந்தரமா அமையணும். அதனால ஆவணி 20ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாரு. ஆவணி 20க்கு மேல நீ எதிர்பார்த்தது போல டெய்லி உனக்கு வேலை கொடுத்தா போதும்ல. அந்த மாதிரி உனக்கு ஆர்டரும் கொடுத்துறேன், உனக்கு வியாபாரமும் பண்ணி கொடுத்துறேன். போட்ட முதலுக்கு நட்டம் இல்லாமல் உனக்கு லாபத்தை கொடுத்து அடுத்து 1.25 வருஷம் முடியறதுக்குள்ள இருக்கிற கடனை பூரா நீ சம்பாரிச்சு கட்ட வச்சா போதுமா. போய் காலையில் விட்டு ஓடு. சரிப்பா. இன்னைக்கு ஆளுக பற்றாக்குறையா இருக்குது அப்படின்னு நீ வருத்தப்பட வேணாம். வர ஆடி முடியட்டும். ஆவணி பிறந்துச்சு அப்படின்னா உனக்கு நிரந்தரமா இத்தனை நாள் அப்படின்னு உனக்கே கணக்கு பண்ணி வந்துடுவேன். அந்த மாதிரி நான் கருப்பு உருவாக்கி கொடுத்துறேன். சரியா? அது வரைக்கும் ஆளுகளுக்கு வந்து அப்பப்போ நீ அலமோதுற மாதிரி சூழ்நிலை வரும். வந்தாலும் உனக்கு ஆளுக அமைச்சு கொடுத்துறேன், வருமானத்தையும் கொடுத்துறேன். போய் நம்ம தோப்புல போய் பேசணும்னா அதுவும் உனக்கு படிகிற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. அதே மாதிரி இன்னொரு 1.5 லட்ச ரூபா பெண்டிங்லேயே கிடக்குது. அதனால கருப்பசாமி அதுக்கு என்ன வழி பண்றது? அதனால பௌர்ணமிக்கு மேல் போய் அவங்ககிட்ட பேசு.
சரியா? பணத்தையே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அதனால பௌர்ணமிக்கு உன் மகனை பற்றி சொல்கிறேன். இப்போ உத்தரவு இல்லைப்பா, கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தல பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம் எல்லாம் அங்கே போய் காலில் விழுப்பா. அங்கே போய் விழுந்துட்டோம். சரிப்பா, நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா. நீ உட்காருப்பா, போய் கூப்பிட்றேன். உனக்கு சேர்த்து வைக்கணும், அவ்வளோதானே. உட்காரு, கூப்பிட்றேன். அதனால கருப்பசாமி எல்லாரும் மறுபடியும் போய் காலில் விழுப்பா. கணவருக்கு வேலையில் பிரச்சனை, மகனுக்கு உடல்நல பிரச்சனை. அதனால மகனுக்கு கேட்க வந்தது யாராவது? நீ போய் உட்காரு. மகனுக்கு கேட்க வந்தது நீ தானே கேட்க வந்த, போய் காலில் வந்துட்டோம். சரிப்பா, மகனுக்கு பெருசாக தொந்தரவு வராதுப்பா. இப்போவே ஏறக்குறைய பகுதி குணப்படுத்தி கொடுத்துருப்பேனே, கொடுத்தனா இல்லையா? ஹாஸ்பிட்டலையும் கூட சொன்னேன், சர்ஜரி பண்ணுற சூழ்நிலை வந்தாலும் வரும் அப்படின்னு. அதையெல்லாம் மாற்றி கொடுத்து உனக்கு எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பம் காப்பாற்றி கொடுத்தேன். அதே போல் உனக்கு முழுசும் அவனுக்கு குணப்படுத்தி கொடுத்து குடும்பத்தில் வாக்குவாதம் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்து கொடுத்தா போதுமா? பௌர்ணமிங்கும் போது உனக்கு அங்கே இருக்கிற பிரச்சனை பூரா முக்கால்வாசி இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் அடுத்த அமாவாசை வர்றதுக்குள்ளே முழுசாக பிரச்சனை உனக்கு தீர்த்து கொடுத்தா போதும்ல. அதனால நான் கருப்பசாமி உனக்கு தாயின் தகப்ப நான் கருப்பை நான் கொடுக்குறேன்ப்பா. 2 எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். ஒன்றை கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் கருப்பசாமி ஏம்பேர சொல்லி நிலவாசப்படியில் கட்டி விட்டுரு. இன்னைக்கே உன் படிக்கு வந்துடுறம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததுல செரங்காடு வச்சுப்பேன். குதிரை செரங்காடு ஓடி போய் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தேன்ப்பா. சுற்றி பார்த்தல கண்ணுக்கு காட்டுது, அப்புறம் ஒன்றும் கைக்கு வரலையே அப்படின்னு நான் சொல்கிறேன். நீ சொல்லு, அப்படித்தான் எனக்கு. போய் காலில் வந்துட்டு வாப்பா. இன்றைக்கி அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுவோம் போ. அதனால் பிள்ளைகளையெல்லாம் இதை நம்பி தான் படிக்க வைக்கணும், அதனால் பணம் கட்டணும் அப்படிங்கிறதுனால நிறைய கனவோடு இருக்கிறோம். அதனால் எனக்கு வேலை நிரந்தரமான ஒரு வேலையை அமைச்சு கொடுக்கணும். அதனால் உனக்கு நிரந்தரமான வேலையை கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து அதே போல் இன்னொரு 1 வாரம் பொறுத்துக்க, பௌர்ணமிக்கு அப்புறம் உனக்கு நிரந்தரமான உனக்கு ஒரு வேலை அமைச்சு கொடுக்குறேன். சரியா? அதனால் நீ நாளைக்கு என்னை வந்து பார்க்கணும். பாப்பையா? இந்தா இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி. அதே மாதிரி குடும்பத்தில் சிக்கல் இல்லாமையும் கம்பெனிலையும் சிக்கல் இல்லாமையும் உனக்கு அமைச்சு தரேன். அதுக்குத்தான் நாளைக்கு என்ன வந்து பாருன்றிருக்கு. நாளைக்கு வா, உனக்கு அதுக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடியும் மேட்டுப்பாளையம் வச்சுப்பா. மேட்டுப்பாளையம் யாரா? மேட்டுப்பாளையம். சரிப்பா, எல்லாரும் போய் மறுபடியும் காலில் விழுப்பா. அப்படியாப்பா, நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி. எப்படியாவது நான் போய் வீட்டோட சேர்ந்துடலாம்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வீட்டோட சேர்ந்து வாழணும், அப்படியே இல்லையா? அதனால் இத்தனை நாளாக கருப்பசாமி நான் உனக்கு மறைமுகமாக சொல்கிறேன். அதனால் இத்தனை நாளாக எப்படியாவது பார்த்தோம். அதனால் கருப்பசாமி எப்படியாவது ஒரு வேலைக்காரியாவது போய் ஜாயின்ட் ஆயிடணும்னு ஒரு ஆசை. அதனால் இத்தனை நாளாக இருந்தோம். அதனால் கருப்பசாமி இப்போ செல்லா காசாக கொஞ்ச நாள் போயிட்டோம். அதனால் மீண்டும் உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து வர்ற தை மாதத்துக்கு மேலே தான் நீ எதிர்பார்த்த மாதிரி அவளே உன்னைய கூப்பிடுவான். சரியா? வேறு யார் வந்தாலுமே செட் ஆகாது, அப்படி அமைச்சு கொடுத்துறேன். அப்போ அவளை இடமாற்றத்தையும் கருப்பசாமி உருவாக்குறேன். இடமாற்றத்தை உருவாக்குனா கட்டாயம் தேவைப்படும். அதுக்கப்புறம் கருப்பசாமி தை மாதம் பழையபடி உன்னை கொண்டுட்டு போய் அதே இடத்துல சேர்த்துனா போதுமா? போய் காலில் வந்து ஓடு. சரிப்பா, அதனால் வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு வரும்போது எனக்கு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துடணும். சரியா? அவனை திருத்திடுறேன். நீ உள்ளே போகணும். அந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு உள்ளே போகணும். இவனை திருத்துறது 20 வயசுக்கு தகுந்த வேலை செய்யலை, எல்லா வேலையும் செய்கிறான். அதனால் நீயும் எவ்வளோ தூரம் மறைச்சி பண்ணணுமோ மறைச்சிக்கிட்டே இருக்க. அதனால் நான் கருப்பசாமி அவனையும் திருத்தி கொடுப்பேன். உத்தரவு இதுதான். அதனால் நீ வரும் ஞாயிற்றுக்கிழமைக்கு வரும்போது எனக்கு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வா. நீ எதிர்பார்த்தது போலயே கருப்பசாமி அதே இடத்துல கொண்டுட்டு போய் சேர்த்தி எல்லாரும் போல சந்தோஷமான வாழ வச்சா போதுமா? கடைசி கால வரைக்கும் இன்னைக்கு உள்ளே போனேன்னா கடைசி வரைக்கும் வெளியில் வரக்கூடாது. அவ்வளோதான் உன்னோட ஆசை. அதே மாதிரி அமைச்சு கொடுக்குறோம். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பேன். குதிரை திருப்பூர். ஆமாப்பா, பயம் பதட்டமாக இருக்குதான். அதே மாதிரி எண்ணங்கள் எல்லாம் சரியில்லாமல் இருக்குதான். எண்ணங்கள் எல்லாம் சரியில்லாமல் தோணிகிட்டே இருக்குது. அப்படியா இல்லையாப்பா? அப்படின்னா மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டு வாப்பா. சரிப்பா, அதே போல் கருப்பசாமி உன்னோட எதிர்பார்ப்பு போலையே உனக்கு உடம்பு தொந்தரவு இல்லாமல் உனக்கு முழுசும் சரி பண்ணி கொடுத்து நான் கருப்பசாமி எல்லாரும் போல நிம்மதியை ஒன்று வாழ வச்சா போதுமா?
எண்ணங்கள் வேலையில் உனக்கு நிறைய நல்ல பக்கம் அமைச்சு கொடுத்தேன். ஆனால் அமைச்சாலுமே உனக்கு ஒரு நிலை இல்லாமல் போயிடுது. அப்படித்தானே கித்தவா? அதனால உனக்கு ஒரு நிலையாக நிற்கிற மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து உடம்பு தொந்தரவும் உனக்கு சரி பண்ணி மனசில் எண்ணங்களும் அந்த மாதிரி தோணாமல் இருந்தால் போதுமா? நான் அதே போல் உனக்கு கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. நீ குடி. இன்னையிலேருந்து இருக்கிற இடத்துலையும் பிரச்சனை வராது. அதே மாதிரி தொழிலும் நல்ல இடத்துல அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி உடம்பு தொந்தரவும் படிப்படியாக 90 நாளுக்குள்ள முழுசும் அந்த எண்ணம் இல்லாமல் உனக்கு கருப்பு அமைச்சா போதுமா? எந்த பிரச்சனையும் வராதுப்பா. இன்னையிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றித்தரேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்க்கணும். 3 நாளைக்கு இந்த பகுதியை சாப்பிட்றணும். வியாழன், வெள்ளி, சனி 3 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. ஞாயிற்றுக்கிழமை வா, இந்த எண்ணங்களே உனக்கு பகுதி குறைஞ்சிரும். ஞாயிற்றுக்கிழமையே குடிச்சிடலாம். ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்துருக்கோம். கருப்பசாமி மறுபடி ஊட்டி வச்சுப்பா. ஊட்டி அதனால கருப்பசாமி அந்த இடத்த ஒத்திக்கு வாங்கிடலாம். அதனால பௌர்ணமி முடிஞ்சு 3 நாள் கழிச்சு போய் பேசு. சரியா? போய் பேசுனா அதுக்கு சரியா வர்ற மாதிரி உனக்கு அமைச்சா போதும்ல. அதனால பௌர்ணமி முடிச்சுட்டு போய் பேசு. பௌர்ணமி என்னை வந்து பார்த்துட்டு போ. பார்த்துட்டு போயிட்டு அதுக்கப்புறமா போய் பேசு. நீ கேட்டதோட அதுவும் உனக்கு கொடுத்துருவேன். அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அப்படி இருந்தால் போதும்ல. இந்தா இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. அதே போல் மகனுக்கு என் திருவிழா முடியறதுக்குள்ளேயே அவனே சொல்லிடுவான், சரி நம்ம போய் பேசிடுவோம் அப்படியும் போது அவளும் பேசிடுவா. பேசினா எந்த பிரச்சனையும் இல்லாமல் கோபத்தை தணிச்சு சேர்த்தி வாழ்றதுக்குள்ள வாய்ப்பு உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக ஆடி 30 முடியணும். அதுக்கு மேல் கொண்டு தான் நீ கேட்டது எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி வருமானம் நாளையிலேருந்து எந்த இடைஞ்சல் இல்லாமல் நான் கருப்பசாமனுக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதே மாதிரி 4 பேருக்கு போல் அதே இடத்துல உனக்கு மதிக்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்து நிம்மதியாக கருப்பசாமி அமைச்சா போதுமாப்பா. நான் கூடயே வரம்போ. இது மகனுக்கு கொடுத்துரு. 2 நாளைக்கு கூடயே வரம்போ. அப்படியா? பௌர்ணமிக்கு வந்திருப்பா. கருப்பசாமி மறுபடி காங்கயம் வச்சுப்பேன். குதிரை காங்கயம் மகனை திருத்தணுமா? அப்படித்தானே? அதனால உனக்கு நான் மகனை திருத்தி கொடுத்துட்றேன். அதனால மகனையும் திருத்தி கொடுத்து அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்தது போல ஒன்று கரையும் ஆகணும். அதுவும் உனக்கு எந்த சிக்கல் இல்லாமல் அமைச்சு கொடுத்தா போதுமா? மகனுக்கு நான் கொடுக்குற கனியை கொண்டு கொடுத்துட்றியா? இதை கொண்டு கொடுத்துட்டு இதையும் கொடுத்துரு. பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. அதே மாதிரி வர்ற பௌர்ணமிக்கு என்னை வந்து பாரு. பௌர்ணமியிலேருந்து படிப்படியாக அவனை திருத்தி கொடுத்துறேன். சரியா? அவன் கையில் தொட மாட்டான். அந்த மாதிரி மாற்றி அமைச்சா போதும்ல. அதே போல் அவனுக்கு உருவாக்கி கொடுத்துறேன். 4 பேர் மதிக்கிற மாதிரி அவனை நல்லபடியாக தொழில் இப்போ அமைச்சு கொடுத்துருக்கேன். அதைவே நிரந்தரமாக போகிற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி அந்தியூர் வச்சுப்பா. அந்தியூர் கொடுத்தது ஊரை வசூல் பண்ணணும். அப்படித்தாப்பா? அதனால கருப்பசாமி முதல்ல ஒரு காலத்தில் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 6 மாத காலமாக நம்ப சரியில்லை. அதனால உனக்கு இருக்கிறதெல்லாம் உனக்கு நல்லபடியாக வசூல் பண்ணி கொடுத்து வரவு செலவு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? போய் காலைல வந்துட்டு ஓடு. ஆமாம், அதே போல் உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன். அதே மாதிரி நல்லபடியாக உனக்கு வசூல் பண்ணி கொடுத்துறேன். அதனால் எனக்கு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வரணும். எனக்கு வந்து வர எப்படிப்பா? சரி, ஞாயிற்றுக்கிழமைக்கு வாங்கிட்டு வந்துடும். சரியா? நீ கேட்டது போல் வர பௌர்ணமி அதுக்கு அடுத்த நாள் திங்கக்கிழமையா? திங்கக்கிழமையிலேருந்து உனக்கு நல்லபடியாக வசூல் ஆகிற மாதிரி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? கூட வரம்போ. இது எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். உன்னை கொண்டு போய் பாங்கா வச்சுக்க. இன்னைக்கே உன் படிவாசல் வந்துடும். கருப்பசாமி மறுபடி சின்னக்கரை வச்சுப்பா. சின்னக்கரை சரிப்பா. தனியாக போக சொல்லிடலாமே. தனியாக போக சொல்லிடலாம். உன் மகனுக்கு வந்து வர ஆடி 30 முடியட்டும். ஆவணி 10ஆம் தேதி ஆகிறதுக்குள்ள, ஆடிலேருந்து ஆவணி 10 வர்றதுக்குள்ளேயே அவனை திருத்திடுறேன். அதனால் இப்போ தனி குடித்தனம் போகிறதுக்கும் விட்டுறலாம். அதே போல் நான் கருப்பசாமி கணவரையும் திருத்தி கொடுத்து எல்லாரும் போல குடும்பத்தில் சண்டை இல்லாமல் வாழ வச்சா போதுமா? போய் காலைல வந்துட்டு ஓடு. சரிப்பா. அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு சண்டை இல்லாத ஒரு வாழ்க்கை நாளையிலேருந்து படிப்படியாக அமைச்சு கொடுத்துறேன். ஆனால் ஆவணி 10 வந்துடணும். அதுக்கப்புறம் தான் நீ எதிர்பார்த்தது போல் எல்லாமே கைகூடி நீ நினச்சது போல எல்லாம் வரும். அந்த மாதிரி உனக்கு நான் அமைச்சா போதும்ல. நான் அமைச்சு கொடுத்துறம்போ. சரிப்பா. மறுபடி ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு யாரா? ஈரோடு உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் சரி உனக்கு வேலை, அதனால் நான் ஓடி போய் பார்த்தேன்.
ஓடி போய் பார்த்ததுல கருப்பசாமி எனக்கு நல்ல வேலை வந்து இன்னும் ஒரு 10 நாள் ஆயிடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் 2 அப்ளிகேஷன் வரும், அதை நீ போடு. அதில் உனக்கு நல்லதாக தேர்வு எடுத்து நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சா போதும் இல்லைப்பா. நான் அதே போல் உனக்கு நான் தொழில் எந்த இடைஞ்சல் இல்லாமல் அமைச்சு கொடுத்து கணவரோட வாக்குவாதம் இல்லாமல் யாரோட சொல் பேச்சும் கேட்காம குடும்பத்துக்கு சரியாக நடக்கிற மாதிரி கருப்பை மாற்றி அமைச்சா போதும்ல. நான் கருப்பசாமி அதுவும் மாற்றி அமைச்சிட்றேன். இன்னொரு கேள்வி, அது வந்து நம்மளுக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஒரு தண்டனை கொடுப்பேன் அப்படித்தானே? அந்த தண்டனை வந்து இப்போவே மேலோட்டமாக நிம்மதி இல்லாமல் வச்சுருக்கேன். அடுத்தடுத்து உனக்கு டெய்லியும் தான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனை கொடுத்துருவேன். ஆக மொத்தம் கருப்பசாமி அங்கே கால் போடுறதுக்கு முடிவு பண்ணியாச்சு. அதனால ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுட்டேன். அப்படிங்கிறதுனால நீ நாளைக்கு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உன்னை கொண்டுட்டு போய் 4 அறுத்து யாருக்கு தண்டனை கொடுக்கணுமா கருப்பசாமின்னு பேரை சொல்லி அறுத்து உன்னோட இருப்பிடத்தில் மட்டும் வச்சுக்க. உன்னோட இருப்பிடத்தில் அதே போல் இருப்பிடத்தில் போட்டு அப்படின்னால நாளையிலேருந்து உன் காதுக்கு கேட்குற மாதிரி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. உடைய வரம்பு கணவரை பற்றியும் பயப்பட வேண்டாம், மடிச்சு வச்சுட்டு வா. சரிப்பா, இந்த அதை குடி. இது இன்னைக்கே போய் உள்ளக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சது. எந்த சிக்கல் இல்லாமல் நான் கருப்பம் கூடவே வரம்போம். கருப்பசாமி மறுபடி சத்தியமங்கலம் வச்சுப்பா. என் குதிரை சத்தியமங்கலம். குடும்பத்தில் ஒரு நல்ல செய்தி வேற நடக்கணும், அப்படி இல்லையா? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு தொழாவி அமைச்சு கொடுத்துறேன். 2வது கேள்வி என்ன அப்படின்னா, பக்கம் பூரா பிரச்சனை இல்லையா? அதனால் அக்கம் பக்கம் இருக்கிற பிரச்சனையை பூரா கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து அதே போல் அவன் வந்து அந்த ஒரு திட்டம் எடுக்கணுமா இல்லையா? அந்த திட்டம் எடுக்கிற மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல. போய் காலில் விழுந்துட்டு ஓடு, அதையும் பார்த்து வந்துடுறேன். சரிப்பா, அதே மாதிரி உனக்கு அந்த திட்டம் எடுக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடும் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் எனக்கு நியாயம் ஜெயிக்கணும். அவன் வந்து குறைக்காட்டி கட்டி வச்சுட்டான். அதே போல் கருப்பசாமி எனக்கு நல்ல வழி காட்டணும் அப்படின்னு ஏபார சொல்லி இதை கொண்டு அறுத்து போட்டுரு. சரியா? 4 அறுத்து போட்டுரு. இதை கொண்டு நிலவாசப்படியில் கட்டிடு. நீ கேட்டது போல் கருப்பசாமி இன்னைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுவேன். இதை போய் நான் வழக்காடி பார்த்துருவேன். வர்ற பௌர்ணமி அன்னைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு என்னை வந்து பாரு. பௌர்ணமி அன்னைக்கு எத்தனை நாளில் வந்து அவன் எங்கள் திட்டம் உடச்சி எடுத்துருவேன். அக்கம் பக்கத்தில் பிரச்சனையை தீர்த்து கொடுத்து மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கருப்பசாமி நானாக தொலைவி பிடிச்சா போதுமா, நான் அமைச்சு கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு என்னை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பேன் குதிரை. திருப்பூர் இதில் செகண்ட்ஸ் குடோன் வேஸ்ட் வியாபாரம் பண்ணுறது யாரு? அப்படியா? சரி, இப்படி கீழே இறங்கி போகிறோம்ல, அது ஆகாதுப்பா. சரி, சரியா? அது வேண்டாம். அதனால மட்டமாக இன்னொன்று இருக்குதுல்ல, அதை பாரு. சரியா? அதனால உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் நான் கருப்பசாமி உனக்கு பொருளாதாரத்துக்கு நெருக்கடி இல்லாமல் நான் அமைச்சா போதுமா, நான் அமைச்சு கொடுத்துறேன். முந்தானி இப்படிப்பா, இன்னைக்கு கேட்காமலே வந்திருக்குது உனக்கு. சரியா? அப்படிங்கும்போது இன்னையிலேருந்து உனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. அதனால நாளையிலேருந்து வியாபாரம் தடை இல்லாமல் கருப்பசாமி எந்த வியாபாரத்துக்கு போனேனாலும் உனக்கு அமைஞ்சிடும். வர வேண்டிய பணத்தையும் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல. என்னை வர தை மாதம் வரைக்கும் டைம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாளையிலேருந்து வருமானத்தை கொடுத்துருவேன். தை மாதத்துக்குள்ளே உனக்கு அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணி தயாராக வச்சுக்க. எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன். சரியா? பௌர்ணமிக்கு என்னை வந்து பார். 2 கனி ஆளுக்கு 1 பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். அதை பாங்காக வச்சுக்கணும். நீ எதிர்பார்த்தது போல உனக்கு கருப்பம் கூடவே வந்துடும். எந்த பிரச்சனையும் இல்லை. நான் தான் சொல்லிட்டேனே, கீழே இறங்கி போகிறது ஆகாது. சரியா? மட்டமாக இன்னொரு கடை பார்த்துருக்கு பார்த்தியா, அதில் பாரு, நான் அமைச்சு கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடியும் நத்தம் போயிடுச்சுப்பா. நத்தம். அப்படியாப்பா? சரி, ஓடி போய் உன் குடும்பத்தை பார்த்தனப்பா. குடும்பத்தை போய் பார்த்ததுல நீ எதிர்பார்த்தது போல என் மகனுக்கு அத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம். அத்தனை முயற்சி பண்ணியும் ஆன முன்னேற்றதே எங்கள் கண்ணுக்கு சிக்க மாட்டேங்குது. அப்படியே இல்லையா? அதனால உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி நான் தொழாவி உனக்கு அமைச்சா போதுமா, போய் காலில் வந்துட்டு ஓடு. உன்னுடைய எதிர்பார்ப்பு போலையே உனக்கு வந்து வர்ற கார்த்திகை மாதம் முடியணும். கார்த்திகை முடிஞ்சு மார்கழி 10 தேதி வரணும். அதுக்கப்புறம் நீ கேட்டது போல் நல்ல பிள்ளைய நான் உனக்கு தொழாவி அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி வெள்ளாமையிலையும் உனக்கு எந்த விளைச்சல் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து
அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றினா போதுமா? அதனால பௌர்ணமிக்கு வரும்போது எனக்கு 54 கனியில் ஒரு மாலை, ரோஜா பூவில் ஒரு மாலை, பாட்டிலும் சுருட்டு வாங்கிட்டு வந்துடணும் வர்ற பௌர்ணமிக்கு. அதே போல் நான் கருப்பசாமி அமாவாசை பௌர்ணமி எங்கே சுற்றினாலும் எனக்கு மாலையும் பாட்டிலும் தவறாமல் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா கார்த்திகை முடியறதுக்குள்ளேயே உங்கள் கண்ணுக்கு காட்டிடுவேன். நாளையிலேருந்து உனக்கு பொருளாதார நெருக்கடியில் வருமானத்தையும் கொடுத்துட்றேன். அப்படி இருந்தால் போதும்ல. நான் கருப்பு உன்னோட இருப்பிடத்தில் இன்னைக்கே வந்துடுறேன் போ. இதில் எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். நான் தான் சொல்லிட்டேனே, நான் திருத்தி கொடுத்து நல்லபடியாக வேலையும் கொடுத்துருக்கேன், நல்லபடியாக அவனுக்கு வாழ்க்கையும் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன்னு. சரியா? உடைய வரம்பு பெண் வாரிசுக்கு வந்து மலை குழப்பம் மாதிரியே ஒரு 4-5 பேருக்கு எங்கள் வாரிசுக்கு மட்டும். உப்பு எங்கே இருக்கா? பெண்களுக்கு மட்டும். உப்பு எங்கே இருக்கான்னு கேட்குறேன். பெண்கள் இப்போ 5 பேர் இருக்காங்க, 4 பேருக்கு 5 பேருக்கு. சரி, இப்போ மொதல் இதுக்கு பண்ணு, பௌர்ணமிக்கு உனக்கு அதுக்கு சொல்கிறேன் போ. சரியா? இந்த 2 கனி என்ன பண்ணணும்? ஒன்று வீட்டில் கட்டணும், ஒன்று அது எப்படி நீயே முடிவு பண்ணலாம்? வீட்டில் கட்டுறது அதை கொடுத்துருக்கேன், அதை கொண்டுட்டு போய் எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிடணும். 2 கனியை கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்திர பூசாரி வளையம் வச்சுப்பா. யாரா பூசாரி வளையம்? ஒண்ணுமே சரியில்லையே, போய் பார்த்ததுல ஒண்ணுமே சரியில்லை, அப்படியே இல்லையா? கொஞ்ச நாள் என் கண்ணுக்கே தட்டுப்படாம இருக்கிறியா? வந்தே வரலையா? ஏன் வரல? அப்படியா? நான் தான் அன்னைக்கே சொல்லியிருக்கிறேன், ஒரு 11 மாத காலத்துக்கு தவறாமல் நீ வாக்கில் வந்துட்டு போ. நீ கேட்டதை போல கருப்பசாமி எல்லா பிரச்சனையும் உனக்கு முழுசாக தீர்த்து கொடுத்துடணும். அப்பப்போ உனக்கு குழப்பம் வந்துடுது. இன்னும் முன்னாடி வா. உடம்பு தொந்தரவு முதல் பிரச்சனை உனக்கு சரி பண்ணிடுவோம். இந்த குடிப்பா. நீ எதிர்பார்த்தது போல எல்லாத்துக்கும் நோய் நொடி இல்லாமல் சரியாகணும், அப்படியே இல்லையா? அதனால எல்லாத்துக்கும் நோய் நொடி இல்லாமல் இன்னையிலேருந்து சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதனால் நீ என்ன பண்ணுற? எந்த குழப்பம் இல்லாமல் கருப்பசாமி எனக்கு காப்பாற்றி கொடுக்கணும், அதனால் நான் காப்பாற்றி கொடுத்துட்றேன். எனக்கு ஒரு 18 வீடு மடிப்பச்சி எடுக்கணும். மடிப்பச்சி எடுத்து எனக்கு கொண்டாந்து சக்கரை பொங்கல் வைக்கணும். எப்போ வைப்பேன்? எனக்கு வர்ற பௌர்ணமிக்கு வச்சிரு. சரியா? நீ கேட்டது போல் இன்னையிலேருந்தே உனக்கு உடம்பு தொந்தரவு யாருக்குமே இல்லாத மாதிரி நான் கருப்பி அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? மொத்தம் எத்தனை பேர் வீட்டில்? அதான் கொடுத்துருக்கேன். ஆளுக்கு ஒன்று பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். இதை கொண்டுட்டு போய் 4 அறுத்து உன்னோட இருப்பிடத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் கருப்பசாமி தான் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் 4 அறுத்து கொண்டுட்டு போய் போட்டுரும். எல்லா பிரச்சனையும் இன்றைக்கே தீர்த்து விட்டுறேன். நாளையிலேருந்து வெடியும் பொழுதே உனக்கு நல்லா இருந்தால் போதுமில்ல. உடைய வரம்பு குடும்பத்தில் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் என்னை கேட்டெடுத்த முடிவு எடுக்கணும். சரியா? அதனால முடிவை எட்ட தள்ளி போட்டியா? சரி, இப்போ நானா தேடி அமைச்சா என்ன பண்ணுவேன்? அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரி, ஆடி 30 வரைக்கும் போகிறோம். சரியா? ஆடி 30 என்னோட திருவிழா முடியட்டும். ஆவணி 1ஆம் தேதியே உனக்கு அதுக்கு உண்டான பதில் கண்டிப்பாக கிடச்சிடும். அதுக்குண்டான வாய்ப்பும் அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. அப்படின்றியா? எங்க வர சொல்லு. ஆடி 30 வரைக்கும் பொறுப்பையா இருப்பான். எது நல்லதா இருந்தாலும் கருப்பசாமி உனக்கு கண்ணுக்கு காட்டுனா போதும்ல, அவ்வளவுதானே. அதனால நான் கருப்பசாமி சரியா வரும் அப்படின்னா நானே கண்ணுக்கு காட்டுறேன். சரியா? ஆடி 30 வரைக்கும் விட்டுரு. ஆவணி 1ஆம் தேதியே அதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுப்பேன். சரியா? உடைய வரம்பு கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்திர உடுமலைப்பேட்டை வச்சுப்பா. என் குதிரை உடுமலைப்பேட்டை. சரிப்பா, அப்படியா? நீ உட்காருப்பா, கூப்பிட்றேன். இப்போ நல்ல தோட்டம் ஒன்று அமையணும், ஒன்று நல்ல ரேட்டுக்கு ஒன்று விற்கணும். அப்படிதாப்பா? அதனால நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி, எதிர்பார்த்ததை விடவே கொஞ்சம் மேலேறி வருவேன். சரியா? அதுக்கு தான் இப்போ நானும் சொன்னேன், நான் எதிர்பார்த்ததை அதை விட கொஞ்சம் நஞ்சம்தான் கொஞ்சம் குறைவாக இருக்கிறத விட இப்போ எதிர்பார்த்ததை விட நம்பெல்லாம் குறையாது. அதனால் உனக்கு அது சமாதானம்னா கொடுத்துடலாம் நம்மளு. சரியா?
பொருள் இன்னொருங்கிறதுனால நான் ரேட்டு சொல்லக்கூடாதுல்ல. அதனால நீ வந்து அதனால தான் நான் சொல்லிட்டேனே, நீ எதிர்பார்த்ததை விட பெருசாக ரேட்டு வித்தியாசம் வராது, கொஞ்சம் லஞ்சம் தான் வரும். அதனால கொடுத்துடலாம். இதில் நழுவ விட்டோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு 3 மாதம் ஆகும். அவன் வந்து நம்ம கம்மியாக போகாது. சரியா? அதனால ஒன்றில் ஏதோ ஒன்றில் இறங்கினாத்தான் ஒன்றில் ஏற முடியும். அதே போல் நல்லதாகவும் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? இந்தா கண்டிப்பாக நான் அமைச்சு கொடுத்தேன். இதை கையில் வச்சுக்க. இப்போ நீ வந்து பார்க்கறதுக்கு வந்து பர்மிஷன் என்கிட்ட கேட்கல, ஆடி முடிஞ்சுதான் நீ பார்க்கணும். ஆவணி மாதம் பாரு, உனக்கு அந்த ஆவணி 30 1லேருந்து 30க்குள்ளேயே நல்லதாக அமைச்சிருவேன். நீ இங்கே கொடுக்கறதுக்கு மட்டும்தான் என்கிட்ட வந்து கனி வாங்கிட்டு போன வரோம். நான் போய் வாரம் பார்க்க போகிறேன்னா எனக்கு கேட்டையா? இல்லை. அதனால் எது பார்த்தாலுமே அமையாது. அதனால் ஆடி 30 விட்டுரு. ஆவணி 1லேருந்து ஆவணி 30 முடியறதுக்குள்ள உனக்கு நீ எதிர்பார்த்த மாதிரியே அதே மாதிரி அர்ஜென்ட்டாக வியாபாரம் பண்ணுற மாதிரி ஒருத்தன் கண்ணுக்கு வருவேன். அது உனக்கு நல்ல இடமும் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அதில் தண்ணியிலையும் பிரச்சனை வராது, தோட்டத்துலேயும் பிரச்சனை வராது. அதனால் இப்போ நாளைக்கு உட்காந்து பேசும்போது பெருசாக வித்தியாசம் வராதுப்பா. அதனால் நீ அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிடலாம். நான் கருப்பம் கூட வரும்போது அதுக்கு தான் நான் சொன்னேன் 90க்கு மேலே வந்துடும். சரியா? ஆனால் 1.5 கீழே வந்துடும். அதனால் ரெண்டுலேயுமே அனுசரித்து போகிற அளவுக்கு உனக்கே சமாதானம் அப்படிங்கிற அளவுக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். சரியா? அப்படி வந்தால் நீ அமைச்சிடலாம். இதில் 4 அறுத்து போட்டு இதை கொண்டுட்டு போய். சரியா? இந்த பிரச்சனையை முடிச்சிருவோம்ப்பா. 2வது பிரச்சனை உன்னோடதுக்கு வந்துடுவோம். நீ எதிர்பார்த்தது போல கருப்பசாமி அதுவும் உனக்கு சீக்கிரமாக முடிச்சு கொடுத்து அதுலேயும் நமக்கு வர வேண்டியதை சீக்கிரம் வர வச்சு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தி குட்டு சேர்த்திடலாம். அதுக்கு தான் நானும் சொல்கிறேன், எல்லாத்தையும் குட்டு சேர்த்திடலான் இருக்கேன். அதுக்குள்ளான வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? இந்த வேலை முடியட்டும். கூட வரும்போது பேசி முடிச்சுட்டு நான் வந்து பாரு. இதை பேசி அட்வான்ஸ் வாங்குப்பா. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் எப்போ பார்க்குறதுன்னு சொல்கிறேன். போய் பார்த்தா அமைகிற மாதிரி பண்ணித்தரேன்.